இன்றைய ஆத்மீக தேன் 2 நாளாகமும் 26:15 பகுதியை உங்களுக்காக வாசிக்கட்டும். அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலங்கள் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தர் நீ பலப்படும்படிக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உசியா கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதையே செய்தார். அவன் கர்த்தரை தேட மனதாயிருந்து அவன் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் அவனுடைய காரியங்கள் அவனுக்கு ஜெயமாய் முடித்ததாய் இருந்தது. இன்னும் அவனுடைய வாழ்க்கையில பலப்பட்ட போது மனமேட்டிமையினால் விழுந்து போனான். அதை போல் இராதபடி தாழ்மை உள்ளவர்களாய் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு அனுதினமும் உசையாவை போல கர்த்தருடைய பார்வைக்கு எது செவையோ அதை செய்த ஆச்சரியமான அனுகூலங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, ஆம் தகப்பனே, வேதத்தில் மேகத்தை போல் சாட்சிகளை வைத்திருக்கிறேன். அதை பார்த்து நாங்கள் எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்திக் கொண்டு உம்முடைய ஆச்சரியமான அனுகூலங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய நல்ல ஆசீர்வாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் கலிகூறும்படி அனுகூலங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.